எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ வந்துங்க அந்த மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் பேயம்பட்டிங்கிற இடம். அந்த பேயம்பட்டியில் விவசாயி ஜெயராமன்கிறவருங்க. அவர் போய் தோட்டத்தில் போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்துருக்கார். உட்காந்துருக்கும் போது அவரை ஒரு பாம்பு ஒன்று 2.5 அடி நீள பாம்புங்க கடிச்சு போடுச்சு. 2.5 அடி நீள பாம்பு அவரை கடிச்சிருச்சு. கடிச்சதுமே அந்த விவசாயி நம்மளா இருந்தா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவோம்ல, ஐயோ இனி பாம்பு கடிச்சிருச்சுன்னு. அவர் அதெல்லாம் எதையுமே செய்யாம ரொம்ப அமைதியா, எந்த பரபரப்பும் இல்லாம, பதட்டம் அடையாம என்ன பண்ணியிருக்காரு, அந்த கடிச்ச பாம்பு உயிரோட பிடிச்சிருக்காரு. அந்த பாம்பை, கடிச்ச பாம்பை இவர் கடி வாங்கினதோட அந்த பாம்பை உயிரோட பிடிச்சி ஒரு பைக்குள்ள போட்டு எடுத்துக்கிட்டாருங்க. எடுத்துக்கிட்டு நேராக அங்கே பக்கத்தில் இருக்கிற உசிலம்பட்டி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஜிஹெச் இருக்குல்ல, அரசு மருத்துவமனை, அங்கே நேராக போய் டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என்னை பாம்பு கடிச்சு போடுச்சுங்க. பாம்பு கடிச்சு போடுச்சா? ஆமாங்க. இன்னும் பதட்டம் இல்லாமல் சொல்கிறீங்க, இதில் என்ன பதட்டம் என்ன வர்றதுக்கு இருக்கே? என்னைய பாம்பு கடிச்சு போடுச்சு. அப்படி என்ன பாம்பு? நீ கேட்பீங்கன்னு தெரியும், என்ன பாம்பு கடிச்சுன்னு கேட்பீங்கன்னு தெரியும். இந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் கொண்டு இந்த பையன் எடுத்து டேல் மேலே வச்சிருக்காரு. உயிரோடவா இருக்கு, வேற என்ன செத்த பாம்பை எடுத்துட்டு வருவேன்? உயிரோட தான் இருக்கு, உள்ள இருக்கு. கடிச்ச பாம்பை பிடிச்சி கொண்டு வந்துட்டேன். அப்படியா? சரி சரி, பையன் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி மடன்னு என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு முதல் உதவி பண்ணியிருக்காங்க. முதல் உதவி பண்ணதும் அவர் அப்பவும் எந்த பதட்டமும் எடுத்துவீங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு வெளியே அந்த வராண்டா இருக்கும்ல, அந்த வராண்டாவில் போய் உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. சாப்பிடும்போது அங்கே இருக்கிற அந்த அரசு ஊழியர்கள் போலீஸ் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இங்கே பாருங்க இவரை பாம்பு கடிச்சு போடுச்சு. அந்த கடிச்ச பாம்பு கையில் கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது என்ன செய்யறது அப்படிங்கும். உடனே அந்த போலீஸ் வனத்துறைக்கு ஃபோன் பண்ணியிருக்காப்புல. வனத்துறைக்காரங்களும் உடனே உயிரோட பாம்பு இருக்குங்க வந்துட்டாங்க. அந்த விவசாயிட்ட விசாரிச்சிருக்காங்க, என்னங்க உங்களே தான் கடிச்சா, எங்கே கடிச்சு, எப்படி கடிச்சு, அந்த கடிச்ச பாம்பை எப்படி பிடிச்சிங்க, எல்லா விவரமும் கேட்டுக்கிட்டு சரி அந்த பாம்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பாம்பு கொடுக்கறதுக்கு முன்னே சொல்லிட்டார், இந்த மாதிரி நான் ஒரு விவசாயி, இந்த பாம்புகள்லாம் விவசாயிக்கு நண்பன், விவசாயிகளுக்கு உதவக்கூடியதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால அந்த பாம்பை நான் அடிக்கலை, அடிச்சு சாவெல்லாம் அடிக்கலை, உயிரோட கொண்டு வந்திருக்கேன். இந்த பாம்பை நீங்களும் சாவெல்லாம் அடிக்கக்கூடாது, நீங்கள் கொண்டு போய் காட்டில் விட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் வனத்துறை அதிகாரிகள்கிட்ட கொடுத்துருக்காரு. அவங்களும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை வாங்கிட்டு போயிட்டாங்க. இவர் ஜெயராமன் என்ன சொல்றாரு, பாம்பு விவசாயிகளுக்கு ரொம்ப உதவக்கூடியது, விவசாயிகளுக்கு நண்பன். என்ன அது ஏதோ தவறுதலா கடிச்சிருச்சு, பதட்டத்தில் கடிச்சிருச்சு. அதே மாதிரி யாரை பாம்பு கடிச்சாலும் பதட்டப்படாமல் இருந்தீங்கன்னாவே இன்னும் ஆபத்தே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன், பாம்பு கடிச்சிருச்சுன்னு பதட்டப்பட்டா அந்த பதட்டத்திலே அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். அதனால யாரும் பதட்டப்படாதீங்க. அதே மாதிரி பாம்பு அடிச்சா சாப்பிடக்கூடாது, அது அப்புறப்படுத்திட்டா போதும், காட்டில் விட்டு அது சந்தோஷமா இருந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த ஜெயராமன் ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி அவர் நல்லாவும் இருக்காரு. அவர் அந்த பாம்பு அடிச்சப்ப இந்த பரபரப்பாக ஆகாம அந்த பாம்பு உயிரோடையே பிடிச்சி கொண்டு தனக்குள்ள ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டார். இதையே எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.